அதனாலதான் இவ்வளவு தெளிவா நாங்க சொல்றோம் சாமி. அதனாலதான் குருசாமி சொன்னாங்க தெளிவா சொல்லுங்க சாமி அப்படின்னு. அந்த 3 திருவாபரண பெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி வந்து தர்மசாஸ்திரா. அந்த தர்மசாஸ்திராக்கு போறதுல வந்து பாத்தீங்கன்னா நெத்தி கொடி மாலை கத்தி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்து எங்க வேணா கட்டலாம் சபரிமலையில. பட் இருந்தாலும் தான் பையனுக்கு பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக அந்த இருக்கக்கூடிய ராஜா தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பேலஸ். அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த குடும்பத்தில் உள்ள பிரதிநிதி வந்து பாத்தீங்கன்னா திருவாபரண பெட்டியோட நடந்தே உருவாக்குவாங்க. அவங்க 4வது நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேல வருவாங்க. அவங்க வந்துதான் கடைசி அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது பெட்டின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 2வது பெட்டியில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கடைசியா பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ரபாபிஷேகமும் நெய்யபிஷேகமும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி மணிமண்டபத்துல 3வது பெட்டி சொன்ன பாத்தீங்களா, 3வது பெட்டி வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து ஐயப்பன் வந்து சபரிமலையை புனரமைச்சிட்டு உள்ள வந்து ஜோதி சொருபரா சபரிமலையை புனரமைச்சிட்டு உள்ள வந்து ஜோதி சொருபரா ஜீவ சமாதியா இருந்து தர்மசாஸ்திராவோட லைக்கியமாயிட்டார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசின்னு பேர். மனிதன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் மாலை போட்டு ஐயப்பன் வந்து ஐயப்பனா பாவிச்சு நம்ம காலில் வந்து நமஸ்காரம் பண்றோம். அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை இல்லை, பகவானுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. அதனாலதான் பாத்தீங்கன்னா குருவின் குருவே அப்படின்னு சொல்றது. இந்த தத்துவமசிங்கிற எடுத்துக்காட்டை வந்து பாத்தீங்கன்னா பகவானே வந்து மானிடரை அவதரித்து அவர் வந்து சபரிமலையை புனரமைச்சிட்டு அதை நம்ம வீட்டில் சொன்னோம். இல்லைன்னு நம்ம நிறைய பேசலாம், எப்படி ஏன் சபரிமலை வந்தாரு, ஏன் அவர் 1 மணி காலம் விரதம் வந்தாரு அப்படிங்கிறத சொல்லலாம். நேரம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபத்துக்கு வருது அந்த பெட்டியாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகவானை போர் வீரனா பார்க்கணும்னு பந்தராஜா ஆசைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தால வந்து வீச வச்ச நல்ல போர் வீரனா இருக்கும் அந்த திடம்புல. அந்த திடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து திருவாபரண பெட்டி வந்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் புறப்பாடு. அந்த 5 நாள் புறப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சம்பிரதாயப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபத்தில் உள்ள களம் எழுதுவாங்க. ஐயப்பனை ஒவ்வொரு ரூபமா வந்து பார்த்தீங்கன்னா களம் போட்டு அந்த திடம்புல ஆவானம் பண்ணி தர்மசாஸ்திரத்தை போய் நாவாட்டி 18ஆம் படி படிச்சுட்டு திரும்பி வருவாங்க. 5வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சரமுத்திக்கு போயிட்டு வருவாங்க. சரமுத்திக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவசாமி வந்து பார்க்க போறது மாணிபுரத்தாமன் கிடையாது. அங்கே போறது வந்து சாட்சாத் பகவான் ஐயப்பன் தான். அந்த ஐயப்பன் தான் இந்த திடம்புல இருக்கிறார். ஏன் அங்கே போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது நாள் சபரிமலையில வந்து ஐயப்பனோட உற்சவம் முடிஞ்சாச்சு, அடுத்த வருஷம் சந்தோஷமா போயிட்டு திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போறப்ப மேலதாளத்தோட போவாங்க. வரப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த வித குற்றம் இல்லாம அமைதியா வருவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஐயப்பன் உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய பூதகணங்கள்லாம் சபரிமலை நோக்கி அழைச்சு வருவாங்க. அந்த நவாட்டிலையும் அங்க படிச்சு பாத்தீங்கன்னா பூதகணங்களை அழைச்சு வருவாங்க. அவங்க தான் காவல். சபரிமலைக்கு வந்து காவலா இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா பூதகணங்கள் தான். ஏன்னா சபரிமலை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி 18 காலி சேர்த்துவாங்க. சபரிமலை வந்து பாத்தீங்கன்னா பத்திரகாளி சேர்த்துவாங்க. சுத்தி 18 அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு சாட்சியா வச்சுருந்தா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா குருதி பூஜை பண்றாங்க. அந்த 6வது நாள் வந்து குருதி பூஜை. அந்த குருதி பூஜை முடிச்சாச்சு அப்படின்னா யாருமே சபரிமலையில தங்கக்கூடாது. அந்த குருதி பூஜை எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிமண்டபத்துக்கு முன்னாடி. ஏன் அதை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா பத்திரகாளி சேர்த்துறதுனால வனபத்திரகாளி எல்லாத்தையும் கூப்பிட்டு பத்திரகாளி சாட்சியை காவலுக்கு வச்சுட்டு வராங்க. ஏன்னா அவருடைய பிள்ளை தான் ஐயப்பன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பந்தராஜா கடைசியா தரிசனம் பண்ணுவோம். காலையில் வேற யாரும் தரிசனம் கிடையாது. திருவாபரண பெட்டி காலையில் அந்த மணிக்கு இறங்கிட்டு கடைசியா பந்தராஜா ஐயப்பன் பேசிட்டு கீழே இறங்கி வருது. அதாவது சாஸ்தாவா இருக்கக்கூடிய ஐயப்பன் ரூபத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தாட்ட பேசி கீழே இறங்கி மாத பூஜைக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி சாமி கீழே இறங்கி வருது. அதுக்கப்புறம் யாருக்கும் தரிசனம் கிடையாது. அதுக்கப்புறம் மாத பூஜைக்கு அவங்க சாமி ஓப்பன் பண்ணி நடத்துவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்க சபரிமலை முக்கியமான வைபவம். அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம சபரிமலை போனோம் அப்படின்னா போய் மணிமண்டபத்துல ஒரு 2 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. பகவான் அங்கதான் இருக்கிற கோயில் இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் அந்த பிரார்த்தனையை பகவானை செலுத்துவாங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் போறப்ப அந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் மணி கட்டி அழைச்சிட்டுலாம் வராது. பேசி மணிமண்டபத்துல மணி உள்ள வைங்க. உங்க பிரார்த்தனையை செலுத்துறீங்க. அடுத்த வருஷம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய உங்களுக்கு மணி வேணும்னா அங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த மணி வேணும்னா எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 5 நாளும் ஓப்பன்ல இருக்கும் பூஜை. அந்த சமயத்துல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேல மணி கேட்டீங்க கொடுத்தா நம்ம அடுத்தது